அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இன்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்குக்கு விசாரணைக்கு தடை விதித்துள்ளது. மேலும் இந்த இன்றைய நீதிமன்ற அலுவல்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கானது இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலரான கணேசனுக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. குறிப்பாக அப்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி கடந்த 2012ஆம் ஆண்டு அவர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஐ பெரியசாமியை வழக்கில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்காக எடுத்து சிறப்பு நீதிமன்ற உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் முறையாக ஒப்புதல் பெற்று ஐ பெரியசாமி மீதான முறைகேடு வழக்கை நடத்த வேண்டும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணை பிறப்பித்திருந்தார். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஏற்று அமைச்சர் ஐ பெரியசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கடந்த முறை ஐ பெரியசாமி தரப்பில் நீதிபதி ரிஷிகேஷ் தலைமையிலான அமர்வு முன்பாக ஒரு முறையீடும் செய்யப்பட்டிருந்தது. இதனில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை விசாரித்து முடிக்கும் வரை வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.